டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனீங்கன்னா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு என்ஐஎஸ்எல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் உங்களுக்கு காட்டிடும். அது ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரப்போ உங்களுக்கு தெரியும் அது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும். எப்படி ஸ்மார்ட்டாக இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாம், கொஸ்டின் எப்படி பிக் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற டீட்டாவே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி அஃபர்ஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்டிடியூட் செக்ஷன். நான் பார்க்காத ஆப்டிடியூடா அப்படின்னு மனசில் நினைக்கிற உங்களுக்கு தான் சொல்கிறேன் ஆஸ்பிரண்ட்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது நம்ம எழுதின IBPS கிளர்க், RRB கிளர்க் எக்ஸாம் மாதிரி கிடையாது. எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் அட்டெம்ப்ட் அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் நம்ம க்ராக் பண்ணுறது ஒரு பாசிபிளான விஷயம். சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரையும் உங்களுக்கு 10லேருந்து 15 கொஷின்ஸ் இருக்கும். அதில் 1 or 2 கொஸ்டின்ஸ் என்னவா இருக்குன்னா டைம் கன்சியூமிங்காக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் 20 செகண்ட்லேருந்து 30 செகண்டுக்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். 1 or 2 கொஸ்டின்ஸ் ஆர் அப் டு 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 1 மினிட்டுக்கு மேலே டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸ் டெசிமலில் வச்சு ஒரு சில ஸ்லாட்டில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி டைமத்தில் தான் நம்மளோட ஈகோ, நான் யார், நான் என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியுமா நினச்சிங்க இல்லையா, அதை கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ 15 கொஸ்டின் இருக்கா, 10 கொஸ்டின் இருக்கா, அட்டன் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரலையா, திருப்பி ட்ரை பண்ணுறீங்களா, ஆன்சர் வரலையா, ஸ்கிப் பண்ணிவிடுங்க, மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக என்ன பண்ணுறீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ், இல்லைன்னா ரெண்டுமே இருக்கும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டாபிக் இருக்கும், அதை அட்டன் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கை அட்டன் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்பர் சீரிஸில் ஒரு கொஸ்டின் இது மாதிரி இருக்கும். அதையும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயோ செகண்ட் அட்டம்ப்ட்லேயோ ஆன்சர் வரலைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் 20 செகண்ட், 10 செகண்ட், 15 செகண்டில் ஆன்சர் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எவ்வளவோ உள்ளே இருக்கும். ஆப்டி ரீசனிங்கில், இங்கிலீஷ்லேயும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நம்ம டைம் சேவ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சேவ் பண்ண டைமை கொண்டு நீங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அங்கே சேவ் பண்ண டைமை நீங்கள் கொண்டு இப்போ அதிகமாக டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் க்ராக் பண்ண முடியும். இந்த மாதிரி கட் ஆஃப் எக்ஸாம்ஸு. சரிங்க சார். டிஐ அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்களன்னா, டிஐயில் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆஸ்பிரண்ட்ஸ். அந்த 5 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கும், அதிகமாக டைம் கன்சியூம் ஆகுறது. ஃப்ளோவில் நீங்கள் போட்டால் எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஃப்ளோ இல்லைன்னா எக்ஸாம் ஏதான ஒரு கொஸ்டின் ஸ்டக் ஆனால் தயவு செஞ்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே எங்கே போகிறீங்கன்னா நேராக அப்ளிகேஷன் சம் போகிறீங்க. அப்ளிகேஷன் சம்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் எது ஈஸியாக இருக்குது, எது ஸ்ட்ராங்காக இருக்குது, எது வீக்காக இருக்குன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். இவ்வளோ நேரம் மார்க் டெஸ்ட்லாம் போட்டு அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் டஃப்பாக ஃபீல் பண்ணுற கொஸ்டின்ஸை எய்தர் நீங்கள் இங்கே லாஸ்ட் அட்டன் பண்ணலான்னு சொன்னீங்க இல்லையா, அதை அட்டன் பண்ணிவிட்டு இங்கே அட்டன் பண்ணலாம், இல்லைன்னா இதை அட்டன் பண்ணிட்டு அதை அட்டன் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு இந்த செக்ஷனில் நல்லா பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன், இதெல்லாம் இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணணும். ராங் நம்பர் இருந்தால் அதை கடைசியாக அட்டன் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணும்போது 1-2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். அதே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா ஈஸி கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் சம்மில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற கொஸ்டினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ உங்கள்கிட்ட கையில் இருக்க பெண்டிங் கொஸ்டின் இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லாத சப்ஜெக்ட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் டைம் கன்சியூமிங் ஆன கொஸ்டின், இல்லைனா அங்கே ஆன்சர் வராத கொஸ்டின், அதை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட அட்டெம்ப்ட் ஒரு 32லேருந்து 34 வரையும் பாசிபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட ஈகோவை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. நான் எவ்வளோ பெரிய ஆளுன்றது இந்த எக்ஸாமில் காட்டாதீங்க. அப்புறம் அந்த எக்ஸாம் எவ்வளோ பெரிய ஆளுன்றது உங்களுக்கு ரிசல்ட் வரப்போ கட்டாக பேசும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த செக்ஷன் போகலாம். ரீசனிங். நான்லாம் எல்லா எக்ஸாமுமே 35 அவுட் ஆஃப் 35 போட்டுருவேன். இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி மேட்ரு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஒரு 10 டாப்பர் இருக்கீங்கன்னா அவுட் ஆஃப் 10 7 டாப்பர் நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. உங்களோட ஈகோவில் இங்கே ஜெயிச்சிடலாம். ஆனால் ஆப்டிலலாம் அப்படி பண்ண முடியாது. ஆப்டியை பொறுத்தவரை நீங்கள் உங்களோட ஈகோவை ஒதுக்கி வச்சு தான் ஆகணும். எப்படி சார் நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதை பாருங்கள். இன்இக்வாலிட்டிஸ் இதுலேயும் கொஸ்டின் செலெக்ஷன் ப்ராப்பராக பண்ணணும். இதுலேயும் ஒரு ஓரளவுக்கு சின்னதாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சீட்டிங் பசில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலையும்
ஃபஸ்ட்டே அட்டெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா, நம்ம இந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள போன உடனே இந்த சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி சிலாஜிசத்துல நெறைய பேர் வீக்கா இருக்கீங்க. நெறைய பேர்ல சில பேர் அக்யூரசி வராம இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கணும். இனிமேல் எஸ்பிஐ கிளர்க்ல அந்த தப்பு பண்ணாதீங்க. ஆல்பா நியூமெரிக் சீரிஸும், சிலாஜிஸ்ட்டுக்கும் நான் வேணா உங்களுக்கு சீரியஸ் குடுக்குறேன். அத ஒழுங்கா அக்யூரசியோட போடுங்க. நெறைய பேர் தப்பு பண்றீங்க. மார்க் டெஸ்ட்ல நான் பார்த்தேன். ஆல்பா நியூமெரிக் சீரிஸும், சிலாஜிஸும் தப்பு பண்ணாதீங்க. இன்இக்வாலிட்டி, ஆல்பா நியூமெரிக் சீரிஸ், சிலாஜிசம், கோடிங், டிகோடிங், ஓல்டு பேட்டர்ன் இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, நேரா பசில் போறீங்க. பசில் அட்டெண்ட் பண்றீங்க. அப்புறம் பில்ட் ரிலேஷன் அட்டெண்ட் பண்றீங்க. டைரக்ஷன்ஸ்லாம் முன்னாடி அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஆர்டர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற வீடியோ நான் முன்னாடியே குடுத்துட்டேன். நாளைக்கு அட்டெண்ட் பண்ணும்போது, நீங்க அந்த கான்ஷியஸ்னஸை கடைசி வரையும் மெயின்டெயின் பண்ணணும். ஒருவேளை ஆப்டில நான் சொதப்பிட்டேன், ஆப்டில நான் 35 டார்கெட் பண்ணி வந்தேன், என்னால 32, 30 கொஸ்டின் தான் போட முடிஞ்சுச்சு அப்படின்னுலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கஷ்டமா இருந்தா அந்த 30 குட் அட்டெம்ப்ட்டா இருக்கும். ஸோ அது இங்க இம்பேக்ட் பண்ணா மட்டும் தான் உங்கள அந்த 10 பேர்ல மீதி 3 பேர் மிஸ் ஆயிடுவாங்க தெரியுமா? அவங்க காரணம் பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம முன்ன செக்ஷன் ஒழுங்கா பண்ணலையே, ஆப்டி ஒழுங்கா பண்ணலையே, இங்கிலீஷ் ஒழுங்கா பண்ணலையே, பாஸ் பண்ணி அதெல்லாம் எந்த தாட்டும் வேணாம். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்து நம்ம எக்ஸாம் அனாலிசிஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பாஸ் ஆக மாட்டீங்க, பாஸ் ஆக மாட்டீங்களான்ட்டு. எனிவே உங்களுக்கு எப்படியும் 3 எக்ஸாமில் ஒரு எக்ஸாம் மெயின்ஸ் எழுதி தான் போகிறீங்க, மெயின்ஸ் படிக்க தான் போகிறீங்க. ஸோ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரே செகண்ட் ரெஸ்பான்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான், இந்த செக்ஷனை எப்படி கிராக் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் உங்கள் பேக் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கணும். இப்போ பாருங்கள், எனக்கு ஃபோன் வந்ததும் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன் பார்த்தியா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு போன செக்ஷனில் பண்ண தப்பு இந்த செக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இவ்வளோ நாள் வருஷமாக நீங்கள் ஃபாலோ பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஃபஸ்ட்டு இந்த இன்இக்வாலிட்டி, கோடிங், டிகோடிங், ஓல்டு பேட்டர்ன், அந்த ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் இது மாதிரி ஸ்பீடாக போடக்கூடிய டாபிக் ஃபஸ்ட்டு அட்டெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பசில் அட்டெண்ட் பண்ணுறீங்க. பசிலில் பிக் பண்ணி ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டும், அப்புறம் மாடரேட் இருக்கிறத அட்டெண்ட் பண்ணுறீங்க. கடைசியாக இந்த மிஸ்லனியஸ் கொஸ்டின் என்னென்ன தெரியும் இல்லையா உங்களுக்கு? பேர் டெஸ்ட்டு, மீனிங்ஃபுல் வேர்டை மட்டும் கடைசியாக அட்டெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராமல் போகலாம், வரவும் செய்யும், ஆன்சர் வராமல் போயிடும். அப்போ அதை கடைசி அட்டெண்ட் பண்ணுங்கள். யோசிச்சு 1 மினிட், 1.5 மினிட், 2 மினிட் வரையும் இழுத்துட்டு போயிடும். மீனிங்ஃபுல் வேர்டெல்லாம் சொல்லிட்டேன். ஆட் மேன் அவுட்டும் வரும். இந்த மாதிரி ஒரு 3 லெட்டர் வச்சு ஒரு 5 ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. +2, +3 அந்த மாதிரி ஆட் மேன் அவுட்டு, பேர் டெஸ்ட்டு இது மாதிரி அக்யூரேட்டாக எடுத்தால் இந்த கொஸ்டின் நான் அட்டன் பண்ணிடுவேன். அப்புறம் நம்பர் சீக்வன்ஸ் வரும். 1, 5, 9, 3 டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள், அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் லாஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி இந்த ஒரு சீக்வென்ஸாக ஒரு நமக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். அந்த ஆர்டரில் அட்டன் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பசிலோ சீட்டிங்கோ எடுத்து ஃபஸ்ட்லேயே நீங்கள் வாங்கினீங்கன்னா எக்ஸாம் வாங்கிடும். ஏன்னா ப்ரீவியஸ் செக்ஷன் உங்கள் பேக்ரவுண்ட் லோடிங் தான். பசிலோ சீட்டிங்கோ உங்களுக்கு எங்கேயானா ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த செக்ஷனை பூஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. ப்ரீவியஸ் செக்ஷன் கஷ்டமாக இருந்தால் அதோடைய குட் அட்டெம்ப்ட் கட் ஆஃப் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். ஸோ ரீசனிங்க்கு அதுதான். இங்கிலீஷை பொறுத்த வரையும் என்ன சொல்கிறதுன்னா, ஒன்றும் இல்லை, இங்கே டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடியது உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் அக்யூரேஸாக போட்டிங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். உங்களுக்கு என்ன டாபிக் நல்லா வரும்? வேர்ட் ஸ்வாப் நல்லா வருமா? சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் நல்லா வருமா? அப்புறம் இன்னொரு டாபிக் இருக்குல்ல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இந்த 3 டாப்பிக்கில் 10 கொஸ்டின் இருக்குமா? 10 அவுட் ஆஃப் 10 எடுக்கணும். அட்லீஸ்ட் 9 எடுத்துடணும். அதுக்கப்புறம் நேராக எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லர்ஸு, எரர் ஸ்பாட்டிங் இல்லை, ஃபில்லர்ஸு, கிளாஸ் டெஸ்ட்டு. இதில் 5 இருக்கலாம், 10 இருக்கலாம். அது எவ்வளோ கேட்டிருக்காங்களோ எரர் ஸ்பாட்டிங், அதாவது ஃபில்லர்ஸு, கிளாஸ் டெஸ்ட்டு, ஃபில்லர்ஸ் அண்டு கிளாஸ் டெஸ்ட்டு இது அட்டன் பண்ணுறீங்க. தென் நேராக போகிறீங்க. நமக்குன்னு இருக்காரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அதில் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இருக்கும். அப்புறம் டைரக்ட் கொஸ்டின் இருக்கும், இன்டைரக்ட் கொஸ்டின் இருக்கும். இந்த இன்டைரக்ட் கொஸ்டினை விட்டுட்டு மற்ற இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸும் டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணிவிட்டு எரர் ஸ்பாட்டிங்லாம், அப்புறம் இந்த பிரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைனா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், சென்டென்ஸ் கரெக்ஷன் கேட்டிருப்பாங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், சென்டென்ஸ் கரெக்ஷன் கேட்டால் அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங்கில் தெரிஞ்ச கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணிட்டு இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் இன்டைரக்ட் கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பேராஜம்பிள் கேட்டிருக்காங்க, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்கல. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா ஒவ்வொரு கொஸ்டினாக இருக்கும். பேராஜம்பிளே ஒவ்வொரு கொஸ்டினாக இண்டிவிஜுவலாக கேட்டிருப்பாங்க. பேராஜம்பிள்னால் ஒரே பேராகிராஃப் 5 கொஸ்டின், ஒரே ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ணால் எப்படி 5 கொஸ்டின் வருதோ அதே மாதிரி இந்த ஒரு பேரா சால்வ் பண்ணால் உங்களுக்கு 5 மார்க்கு.
அதில் உங்களுக்கு நீங்கள் தடுமாறுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் சில பேர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அந்த 4 நடுவில் இருக்கக்கூடிய 4 3 அதை வந்து கண்டுபிடிக்காமல் வெயிட் பண்ணி வைங்க. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிவிட்டு கடைசியாக டைம் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ரீடிங் ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரீடிங் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இதோடைய ஸ்பீடு அக்யூரேசி அதிகமாக இருக்கும். அண்டு ஃபைனல் பாயிண்ட்டில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். நீங்கள் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி கேளுங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, அது எப்படி அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டினை 1 டைம் தான் ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். நீங்கள் ஒரே கொஸ்டினை என்ன பண்ணுவீங்கன்னா 2 டைம் 3 டைம் நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. அதுதான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா இத்தனை காலம் வரைக்கும் 4 வருஷம் 3 வருஷம் எக்ஸாம் எழுதியும் நீங்கள் கண்டுபிடிக்காமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரே கொஸ்டினை 2லேருந்து 3 டைம் நீங்கள் ரீட் பண்ணுறீங்களா? அதாவது செகண்ட் டு த ரைட்டு, தேர்ட் டு த லெஃப்ட்டுன்னு அப்படியே இன் பிட்வீனில் நடுவில் ஒரு நம்பர்னு ஏதோ ஒன்று கேட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல் பண்ணியிருக்கீங்கள, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா செகண்ட் டு த ரைட், தேர்ட் டு த லெஃப்ட், அதுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடுவீங்க ஒரு டைமு. நம்ம தப்பாக போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் செக் பண்ணுவீங்க. கரெக்டாக இந்த தப்பு ஆல்பனிமிரிசிஸில் நீங்கள் பண்ணுறீங்க தான் நிறைய பேர். அதே மாதிரி கோடிங் டிகோடிங்கிலும் நீங்கள் அட்டன் பண்ணது ரைட்டா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக நமக்கு கொடுக்கக்கூடிய 20 நிமிஷன்றது ஒரு கொஷினை ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஆன்சர் பண்ணுறதுக்கான டைம் தான் அந்த 20 நிமிஷம். நீங்கள் ஒரு கொஷினை ஒரு டைம் 2 டைம் ரீட் பண்ணிவிட்டு 2 டைம் கிராஸ் செக் பண்ணி ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு கொஷினுக்கான டைமே நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. புரிஞ்சுதுங்களா? தெளிவாக சொல்கிறேன் இல்லைங்க. ஒரு கொஸ்டினை 1 டைம் தான் ரீட் பண்ணணும், 1 டைம் தான் ஆன்சர் பண்ணணும். அதுக்கான டைம் தான் 20 நிமிஷம். ஒரு கொஸ்டினை 1 டைமுக்கு மேலே ரீட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டினுக்கான டைமை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்ம விஜய் சொல்லுவார் இல்லையா ஒரு படத்தில், நம்ம பசிக்கு மேலே சாப்பிட்ற ஒவ்வொரு இட்லியும் அடுத்தவங்களோட சாப்பாடு அப்படின்ற மாதிரி இந்த டைமுக்கு மேலே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டைமும், ஒரு டைமுக்கு மேலே ரீட் பண்ணுற ஒவ்வொரு டைமும் அடுத்த கொஸ்டினுக்கான டைமை நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்க. நம்ம சேனலை லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தா ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட் ஓகேங்களா? ஐடி கார்டு, ப்ராப்பரான ஐடி கார்டு, வேலிடான ஐடி கார்டு எடுத்துக்கோங்க. நேம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஐடி கார்டு என்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதோட ஜெராக்ஸ், சேஃப்டிக்கு 1 எக்ஸ்ட்ரா ஐடி கார்டு, அந்த எக்ஸ்ட்ரா ஐடி கார்டோட ஜெராக்ஸ் 1 செட்டோ 2 செட்டோ எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துகிட்டு ஆல் டிக்கெட் கூட 2 செட் எடுத்துக்கோங்க. எனி மிஸ்டேக்னாக்கில் நான் ஒரு டைம் என்ன பண்ணிட்டேன்னா ஃபோட்டோ மேலேயே ஃபோட்டோ ஒட்டிட்டேன். அந்த ஆல் டிக்கெட்டில் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோக்குள்ளேயே ஃபோட்டோ ஒட்டேன். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஏதாச்சும் பேர் மிஸ்டேக்கு ஏதோ ஒன்று இஷ்யூ ஆனாக்கில் டக்குன்னு இன்னொரு ஆல் டிக்கெட் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு போட்டுக்கோங்க. இவ்வளோ தான். ஆல் டிக்கெட், ஐடி கார்டு ஜெராக்ஸ் அது எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். அப்புறம் நமக்கு ஒரு ஃபோட்டோ வந்து ஆல் டிக்கெட்டில் என்ன அப்ளை பண்ணிங்களோ அதே ஃபோட்டோ தான் இருக்கணும். அண்டு எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ ஒரு 2-3 ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா 2 to 3 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அண்டு ஆல் டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதில் செகண்ட் பாயிண்ட் இருக்கும். என்ன டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் வேலிட் ஐடி ப்ரூஃப்னு இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை ரீட் பண்ணிவிட்டு அந்த ஐடி ப்ரூஃபில் அட்லீஸ்ட் 2 ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸோடு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு டைம் தெளிவாக சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது ப்ரிலிம்ஸ் ஆல் டிக்கெட், ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ், ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ. ஸோ இதுதான் தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஐடி கார்டு பிரச்சனையில் எக்ஸாம் எதுவும் கோட்டை விட்டுற போகிறீங்க, ப்ராப்பர் ஐடி கார்டு எடுத்துக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெயின்ஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எக்ஸாம் அனாலிசிஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் நான் சொல்லுவேன். வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.